ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ இந்த எரர் ஸ்பாட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அட் த சேம் டைம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா மார்க் எடுக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஓகேவா? எரர் ஸ்பாட்டிங் நல்லா தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணலாம், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்லையும் நம்ம என்ன செஞ்சிடலாம்னா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் 120 கிராமர் ரூல்ஸுமே எனக்கு தேவைப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. 10 ரூலை வச்சுட்டு கூட நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா 80% ஆஃப் த கொஸ்டின்ஸை வந்து ஆர்பிஐ அசிஸ்டன்ட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த பேங்கிங் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, 80% of the questions you can easily solve by knowing just 5 to 6 grammar rules. So that I can say, if you know 10 grammar rules அப்படின்னா it's more than enough to attend 80% of the questions. ஓகேவா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங்க் வந்து என்ன அப்படின்னா you should understand what exactly the subject verb agreement is. ஓகேவா? ஸோ verb always agrees with the real subject, not just the nearby word. It's always agree with the real subject. ஓகேவா? லைக் ஏ நம்பர் ஆஃப், த நம்பர் ஆஃப், அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஓகேவா? அப்போது ஏ நம்பர் ஆஃப் இஸ் ஆல்வேஸ் ப்ளூரல், த நம்பர் ஆஃப் இஸ் ஆல்வேஸ் சிங்குலர். சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டுக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒரு 10 ரூல்ஸ் பார்த்துருக்கோம். அது தெரிஞ்சால் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த கான்செப்டை நம்ம முடிச்சிடலாம். ஸோ திஸ் கொஸ்டின் கம்ஸ் இன் ஆல்மோஸ்ட் எவ்ரி எக்ஸாம். ஓகேவா? எல்லா எக்ஸாம்லேயும் என்ன பண்ணிடலாம், அந்த சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் இல்லாமல் எக்ஸாம்ஸ் இருக்காது. ஓகேவா? அண்ட் எய்தர் ஆர் நெய்தர் நார் கான்செப்ட். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரூல். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா verb always agrees with the nearest subject in this concept. Either or, neither nor அப்படின்னு சொல்லி வர்றப்போ verb always agrees with the nearest subject. ஓகேவா? In simple thing you can say like always you should look at the second subject as your main subject. அவ்வளோதான். ஸோ இந்த செகண்ட் கான்செப்ட் எனக்கு என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி பட் ஆல்சோ, இதுவும் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அஸ் லைக் அண்ட், இதுவுமே ஒரு பேரலிசம் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். போத் பார்ட்ஸ் மஸ்ட் பி இன் த சேம் ஃபார்மெட். ஓகேவா? அந்த நம்ம சொன்னோம் இல்லையா, அன்னைக்கு கிளாஸில் கூட பார்த்தோம் இல்லையா, நாட் ஒன்லி பட் ஆல்சோ வர்றப்போ நாட் ஒன்லி பக்கத்தில் என்ன கைண்ட் ஆஃப் வெர்ப் இருக்கோ அதே தான் எனக்கு பட் ஆல்சோ பக்கத்துலேயும் இருக்கணும். ஸோ இட் லைக் வேர்ப் ப்ளஸ் வேர்பாக இருக்கணும், இல்லை அப்படின்னா நவுன் ப்ளஸ் நவுனாக இருக்கணும். ஸோ இட் ஷுட் ஆல்வேஸ் கீப் இட் பேலன்ஸ்டாக இருக்கணும். லைக் ஷி நாட் ஒன்லி சிங்ஸ் பட் ஆல்சோ டான்ஸஸ் பியூட்டிஃபுல்லின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள், இன்கேஸ் எனக்கு இங்கே வேர்ப், அதாவது நாட் ஒன்லி பக்கத்தில் வேர்ப் இருக்குதுன்னா பட் ஆல்சோ பக்கத்துலையும் என்ன தான் இருக்கணும் அப்படின்னா வேர்பாக தான் இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி தான் இந்த இடத்துல என்ன செய்வாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க பேரலல் ஸ்ட்ரக்சர். அடுத்த ரூல் என்ன அப்படின்னா டென்ஸ் ஃபார்மெட். சரிங்களா? டென்ஸ் ஃபார்மெட். ஸோ நாட் ஒன்லி பட் ஆல்சோவில் வேறு ஒரு கான்செப்டும் இல்லை. என்ன அப்படின்னா அந்த எக்ஸாம்பிளில் கூட நீங்கள் பார்க்க தேவையில்லை. நாட் ஒன்லி பக்கத்தில் என்ன மாதிரியான வேர்ப் இருக்கோ அதே தான் எனக்கு பட் ஆல்சோ ஃபாலோ பண்ணியும் வரணும். இன்கேஸ் இஃப் இட் இஸ் வேர்ப் அப்படின்னா பட் ஆல்சோ ஃபாலோ பண்ணியும் எனக்கு வேர்ப் தான் வரணும். இன்கேஸ் இஃப் இட் இஸ் நவுன் அப்படின்னா பட் ஆல்சோ ஃபாலோ பண்ணியும் எனக்கு என்ன தான் வரணும், நவுன் தான் வரணும். சரிங்களா? அண்ட் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டென்ஸ். ஓகேவா? ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் வி ஷுட் நாட் மிக்ஸ் டென்சஸ். ஓகேவா? இப்போது ஹி வென்ட் டு மார்க்கெட் அண்ட் பை ஃப்ரூட்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க, பைஸ் ஃப்ரூட்ஸாக. ஸோ அண்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அண்ட் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு போனால் பழம் வாங்கினான். வாங்கினான் அப்படிங்கிறப்ப அவன் வாங்கிட்டான். அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும், பாட் வந்திருக்கணும். ஓகேவா? ஸோ பை வரக்கூடாது, டென்ஸை மிக்ஸ் பண்ணக்கூடாது. நோ சூனர், ஸ்கேர்ஸ்லி, ஹார்ட்லி, இதுலலாம் என்ன பண்ணும், அந்த கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷனை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நோ சூனர் இஸ் ஆல்வேஸ் ஃபாலோஸ் பை தென். ஸ்கேர்ஸ்லி, ஹார்ட்லி, பேர்லி இஸ் ஆல்வேஸ் ஃபாலோஸ் பை வென். சரிங்களா? அஸ் சூன் அஸ் ஃபாலோ பண்ணி எந்த ஒரு கன்ஜெக்ஷனும் வராது. ஸ்கேர்ஸ்லி, ஹார்ட்லி, பேர்லி இஸ் நெகட்டிவ் வேர்ட்ஸ். அதை ஃபாலோ பண்ணி இன்னொரு நெகட்டிவ் வேர்ட் நம்ம என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு தெளிவாக இருந்தால் போதுமானது. சரிங்களா? அண்ட் டபுள் கம்பேரிஷன், டபுள் சூப்பர்லேட்டிவ் என்ன செய்யக்கூடாது, எப்பயுமே ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணிடக்கூடாது. பிகாஸ் அந்த இடத்துல பாருங்கள், மோர் பெட்டர், பெட்டர் அப்படிங்கிறதே ஒரு விஷயத்துக்கு மேலே தான், அதில் நீங்கள் மோர் யூஸ் பண்ணுறது தப்பு. அண்ட் ஆல்சோ மோஸ்ட் யூனிக் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இஃப் யூ ஆர் யூஸிங் கம்பேரிட்டிவ் அப்படின்னா அண்ட் தட் ஸ்டேட்மெண்ட் யூ ஹாவ் டு யூஸ் ஒன்லி ஒன் கம்பேரிட்டிவ் வேர்ட் அண்ட் ஒன்லி ஒன் சூப்பர்லேட்டிவ் வேர்ட். சரிங்களா? அண்ட் ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லி வர்றப்போ த அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒரு ஆர்டிக்கிளை எதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணணும், ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு ஒருத்தங்களை மட்டும் சொல்கிறப்ப நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், த யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், சூப்பர்லேட்டிவ்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும், த யூஸ் பண்ணிக்கணும். சூப்பர்லேட்டிவ்ஸ்க்கு முன்னாடி த யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்ட் ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிறப்போ இது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்கோரிங் ஏரியாவாக இருக்குது. ஏன் அப்படின்னா யூ ஷுட்
அட்டெண்ட் திஸ் ப்ரிப்போசிஷன் கான்செப்ட் இன் 2 ways. எய்தர் என்ன அப்படின்னா தமிழில் வாசித்து பார்த்து நீங்கள் ஆன்சர் போடலாம். பட் ஒரு சில கேசஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூ ஷுட் லேர்ன் இட். எதனால் அப்படின்னா இன்ட்ரெஸ்டட் இன் சம்திங், கேபபிள் ஆஃப் டூயிங் சம்திங், டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சம்திங். சரிங்களா? அந்த இடத்துல நீங்கள் டிஃப்ரெண்ட் தேன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிடக்கூடாது. இட்ஸ் ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம். ஓகேவா? ஸோ இட்ஸ் அ ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன் கான்செப்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இதையும் நம்ம கிளாஸில் என்ன பண்ணியாச்சு, லேர்ன் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள், கன்ஜெக்ஷன் பேஸ் பண்ணது. ஆல்தோ வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி பட் யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி ஸோ யூஸ் பண்ணக்கூடாது. யூ கேன் யூஸ் ஒன்லி ஒன். ஆல்தோ வந்துச்சுன்னா யூ கேன் யூஸ் எட், இல்லாத பட்சத்தில் யூ கேன் யூஸ் கமா. இல்லை அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பட் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாடிஃபயர் ரூல்ஸ். ஓகேவா? வாக்கிங் ஆன் தி ரோட் எ கார் ஹிட் ஹிம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரோட்டில் கார் வந்து வாக் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ இடிச்சிருச்சுன்ற மீனிங்கை வந்து கொடுக்கும். ஸோ இங்கே என்ன கொடுக்கணும், சப்ஜெக்ட் ப்ரொனவுனை வந்து கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணியிருந்துருக்கணும். வைல் வாக்கிங் ஆன் த ரோட் ஹி வாஸ் ஹிட் பை கார். சரிங்களா? ஸோ எது எந்த இடத்துல தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த வேர்ட்ஸ் ப்ரொனவுன் யூசேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஜெரண்ட் அண்ட் இன்ஃபினிட்டிவ் வச்சு வர்றப்போ பார்க்குறப்ப என்ன சொல்லணும் அப்படின்னா என்ஜாய் டூயிங், இட் இஸ் அ ஜெரண்ட். அண்ட் வாட் டு டூ இஸ் அ இன்ஃபினிட்டிவ். 2 + V1 கண்டிப்பான முறையில் வெர்பாக இருந்துச்சுன்னா ட்ரூவை ஃபாலோ பண்ணி எனக்கு V1 தான் வரணும். இன் கேஸ் ஆஃப் நவுன் ஐ கேன் யூஸ் ING ஃபார்மேட். சரிங்களா? இது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். அண்ட் இந்த ப்ளூரல் ஃபார்மேட்டை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இன்ஃபர்மேஷன்ஸ், ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். அண்ட் நியூஸ் வந்து எப்பயுமே எனக்கு என்னது தான், சிங்குலர் தான். டேட்டா இஸ் ஆல்வேஸ் ப்ளூரல். இந்த மாதிரியான வேர்ட்ஸை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா வேர்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அட்ஜெக்டிவ் அண்ட் அட்வர்புக்கான டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியணும். அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது எனக்கு என்ன பண்ணும், நவுனை வந்து குவாலிஃபை பண்ணி கொடுக்கும். அட்வர்ப் அப்படிங்கிறது எனக்கு வெர்பை வந்து என்ன செய்யும், டிஸ்கிரைப் பண்ணும். அதுதான் எனக்கு அட்ஜெக்டிவ் அண்ட் அட்வர்ப். இதையும் ஸ்டேட்மெண்ட்டில் முக்கியமான கான்செப்டில் எனக்கு எரராக கேட்பாங்க. அண்ட் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் அப்படிங்கிறப்போ இந்த ஒரு கான்செப்ட் நம்ம என்ன பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாக வாசித்து பார்க்குறப்பவே ஆன்சர் போட்டுடலாம். கிராமர் ரூல் அப்படின்னு சொல்லி இதுக்கு நம்ம தனியாக எதுவுமே பார்க்க மாட்டோம். சரிங்களா? பிகாஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். சப்ஜெக்ட் வெர்பு, அதை ஃபாலோ பண்ணி ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி வரும். அதை நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக வாசித்து பார்க்குறப்பவே போட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா யூ ஷுட் ஆல்வேஸ் ஃபோக்கஸ் மெயின்லி ஆன் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் அண்ட் ப்ரிப்போசிஷன், கன்ஜெக்ஷன் கான்செப்ட், டென்ஸ் கான்செப்ட். டென்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாசித்து பார்த்தாலும் நீங்கள் என்ன பண்ணிடலாம், எந்த காலத்தில் நடந்ததுன்றதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு 4 கான்செப்டை வச்சு மட்டுமே என்ன பண்ணலாம், இதோட நீங்கள் ப்ரொனவுனையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ப்ரொனவுன். ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 70% ஆஃப் த கான்செப்டை வந்து நீங்கள் என்ன செஞ்சிடலாம், கொஸ்டின்ஸை வந்து அட்டன் பண்ணிடலாம். இதை தாண்டி நமக்கு அடிஷ்னலாக வேறு என்னெல்லாம் தெரியும், அட்ஜெக்டிவ் அட்வர்பு கான்செப்ட்டும் நமக்கு தெரியும். அண்ட் ப்ரொனவுன் கான்செப்ட் தெரியும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா பயங்கரமாக கொஸ்டின்ஸை வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம். பட் அதோடைய அப்ளிகேஷன்ஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதுமானது. சரிங்களா? எப்பயுமே ரூல்ஸை படிக்கிறது மட்டும் வச்சுக்காம என்ன பண்ணோம், கான்ஸ்டண்ட்டாக அப்ளை பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். அப்ளிகேஷன் தெரிஞ்சால் நிறைய கொஸ்டின்ஸில் என்ன பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக மெனக்கெடாமல் இங்கிலீஷில் மார்க் வாங்கிடலாம். ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.